ஓகே, வணக்கம் மாணவர்களே. இங்கிருந்து சரியாக 76 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. எதற்கு சார் அப்படின்னா 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? எக்ஸாம் வந்து கால் ஃபர் பண்ணிட்டாங்க. ஜூலை 12 2025 உங்களுக்கு எக்ஸாம். வேக்கன்சி வந்து 3935 வேக்கன்சி மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வேக்கன்சியில் நீங்கள் ஜாப் வாங்கணும் அப்படின்னா இங்கே இருந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும், எப்படி படிக்கணும், இது ரெண்டையும் புரிஞ்சு படித்தா மட்டும்தான் நீங்கள் நிச்சயமாக இந்த வருஷம் அரசு வேலைக்கு போக முடியும். ஏன்னா வேக்கன்சி குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் மினிமம் 175 ப்ளஸ் மதிப்பெண்ணாவது எடுக்கணும். ஓகேங்களா? மினிமம் ஓகேங்களா 175க்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த வேக்கன்சியில் நீங்கள் ஜாப்புக்கு போக முடியும். ஸோ அதுக்கு தகுந்தது மேலே ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த 175 ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி தமிழில் 100 out of 100 எடுத்தாகணும் சார். நிச்சயமா எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் இந்த 175 பிளஸ் நீங்க வந்து ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்க தமிழ்ல 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி படிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும், அதற்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், முழுக்க இலவசமான ஒரு டெஸ்ட் பேட்சை பத்தின அறிவிப்பு தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவை முழுசா பார்த்துட்டு அதன் பிறகு இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. இதுல இந்த பேட்சுக்கு தேவையான மெட்டீரியல், வீடியோ கிளாஸ், டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ பதிவை முழுசா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் என்ன சார் அப்படின்னா லாஸ்ட் அட்டெம்ப்ட் தமிழ் பேட்ச் 2025. ஓகேங்களா? இதற்கு ஏன் நாங்கள் லாஸ்ட் அட்டெம்ப்ட் தமிழ் பேட்ச்னு வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த பேட்சில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுதான் உங்களுடைய கடைசி அட்டெம்ப்டா இருக்கணும். அதாவது இந்த அட்டெம்ப்ட்ல நீங்க கிளியர் பண்ணி ஜாப்புக்கு போயிடணும், அந்த அளவுக்கு லட்சியத்தோட படிங்க. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அட்டெம்ப்ட்ல நீங்க பெஸ்ட் கொடுக்க மாட்டீங்க. நிச்சயமா இந்த அட்டெம்ப்ட்ல தோத்துருவீங்க. நீங்க முதல் முறையாக டிஎன்பிசிக்குள்ள உள்ள வந்தாலும் இதுதான் என்னுடைய முதல் அட்டெம்ப்டா இருந்தாலும் இதுதான் என்னோட கடைசி அட்டெம்ப்டாவும் இருக்கணும். கண்டிப்பா கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற லட்சியமுள்ள மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட பேட்ச் தான் இந்த பேட்ச். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா 28 ஏப்ரல் 2025 இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது. நீங்க எப்ப வேணாலும் இந்த பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய உங்களுடைய இலக்கு என்னவா சார் இருக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், திஸ் இஸ் மை லாஸ்ட் அட்டெம்ப்ட். இதுதான் என்னுடைய கடைசி அட்டெம்ப்ட். கடைசி அட்டெம்ப்ட்னு சும்மா பேருக்கு மட்டும் சொன்னா போதாது, அதற்கு தகுந்தது மாதிரி உழைப்பு இருக்கணும். ஓகேங்களா? இது லாஸ்ட் அட்டெம்ப்ட்னா நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் என்ன செய்யலாம், எஃபோர்ட் பண்ணலாம். மினிமம் 8 to 10 12 13 14 மணி நேரம் கூட நீங்க படிக்கிறதுக்கு தயாராகுங்க. அப்ப மட்டும்தான் இந்த அட்டெம்ப்ட் உங்களுக்கு லாஸ்ட் அட்டெம்ப்டா இருந்து நீங்க உங்களுடைய அரசு வேலை கனவை நிறைவேற்ற முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் தமிழ்ல 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளவு நேரம் சார் படிக்கணும் அப்படின்னா ஓகேங்களா நீங்க டோட்டலா ஓவராலா நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 மணி நேரம் 8 to 10 மணி நேரம் மினிமம் படிங்க. அதுல தமிழுக்குன்னு ஒரு 2 to 3 மணி நேரம் நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஓகேங்களா? 2 to 3 மணி நேரம் நீங்க தமிழுக்கு படிச்சீங்கன்னாவே நீங்க 100க்கு 100 மதிப்பெண்ணை நீங்க எளிமையாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எப்படி சார் படிக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம பேட்ச்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஒரு 4 ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று நோட்ஸ். ஓகேங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய நோட்ஸ் கிளாஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம நோட்ஸ் வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அவுட்ரு சோர்ஸ், சில கொஸ்டின்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பள்ளி புத்தகத்தில் இருக்காது, ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்பாங்க, அதில் அவுட்ரு சோர்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நோட்ஸையும் சேர்த்து தான் கொடுத்துருப்போம். அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க. அதன் பிறகு ஸ்கூல் புக். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு டாபிக்குமே ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அதை வந்து கரெக்டாக வேர் டு ஸ்டடி வச்சு கரெக்டாக கவர் பண்ணுங்க. இதுவும் நம்ம பேட்ச்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து பிஒய்க்கு. ஒவ்வொரு டாபிக்குமே நீங்கள் பிஒய்க்கு இல்லாமல் இந்த வருஷம் தமிழில் 100க்கு 100 யாராலுமே எடுக்க முடியாது. முந்தைய ஆண்டு வினா அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இலக்கண பகுதி நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதை கம்பல்சரி எல்லா டாபிக்குமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அன்லிமிட்டடா நீங்க என்ன செய்யுங்க, ரிவிஷன் பண்ணுங்க, டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? நீங்க எந்த அளவுக்கு ரிவிஷன் டெஸ்ட் போறீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் மார்க்கா ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்க தமிழ்ல கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாலே நீங்க 100க்கு 100 எளிமையாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த 4 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்க கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க போதும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நோட்ஸ் கிளாஸை ப்ராப்பரா படிங்க, குறிப்பாக இலக்கண வகுப்புக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்கூல் புக்ல அந்த டாபிக் எங்க இருக்கோ அதை கரெக்டா படிச்சிருங்க. வேர் டு ஸ்டடி நம்ம அகாடமி பேட்ச்ல கொடுத்துருவாங்க. மூணாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா பிஒய்க்கு அப்படின்னா முந்தைய ஆண்டு வினாத்தாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஓரெழுத்து ஒரு மொழியா அதுலேருந்து முந்தைய ஆண்டு வினாத்தாள் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இப்போ பள்ளி புத்தகத்தில் இல்லாத ஒரு கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். ஓகேங்களா? அதே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது முந்தைய ஆண்டு வினாத்தாள் தான். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட்டை பொறுத்தவரையும் நிறைய போட்டு பாருங்க. நம்ம அகாடமியில் நிறைய டெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸையும் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா தமிழில் 100க்கு 100 எளிமையாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த பேட்சுக்கான ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த பேட்சுக்கான தேர்வு வந்து உங்களுக்கு 28/4/2025 புதன்கிழமை தொடங்குது.
இந்த தேர்வு எப்போ முடிவடையுது சார் அப்படின்னா 11/7/2025 வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து முடிவடையுது. மொத்தமாக 60 தேர்வுகள் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதில் 49 டாபிக் வைஸ் தேர்வும் 11 ஃபுல் டெஸ்ட்டும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 76 to 80 நாட்கள் வந்து இந்த தேர்வு வந்து உங்களுக்கு நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. இந்த 76 நாட்களும் நீங்க தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னா, ஓகே, தவ வாழ்க்கை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அந்த இலக்குல மட்டும்தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஓகேங்களா? கவனம் ஃபுல்லா உங்களோட இலக்கு 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 மட்டும்தான் இருக்கணும். என்ன சொல்லுவாங்களே, என்னோட நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயுமே எனக்கு அந்த டிஎன்பிசி படிக்கணும், தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல மட்டுமே இருக்கணும். ஓகேங்களா? அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நீங்க நிச்சயமாக வெற்றி பெற்றுடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த பேட்சில் எப்படி சார் இணையிறது அப்படின்னா, கீழே டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கும். டெஸ்கிரிப்ஷனா ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி வீடியோ ஓடுது இல்லையா, இதுக்கு ரைட் சைட் கார்னரில் பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேட்சில் இணைவது எப்படி அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, டெலிகிராம் லிங்க். ஓகேங்களா? உங்கள்கிட்ட டெலிகிராம் ஆப் இல்லைன்னா டெலிகிராம் ஆப் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா யாராவது பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு என்ன டிஸ்கிரிப்ஷன் கேட்டு அந்த லிங்க் எடுத்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாவே நம்ம பேட்சில் வந்து இணைஞ்சிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். 28/4/2025 தேர்வு முடிவடையக்கூடிய நாள் பார்த்துட்டிங்கன்னா 11/7/2025. மொத்தம் உங்களுக்கு 60 தேர்வு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. தேர்வுக்கான மொத்த காலம் பார்த்துட்டிங்கன்னா 80 நாட்கள் உங்களுக்கு தேர்வு நடக்க போகுது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் எப்படி இணையணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் தெரியலனாலும் முதல் கமெண்ட்டில் கூட இதை பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? முதல் கமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் இதை பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ எதுலாச்சும் ஒன்ல கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஷெடியூல் வந்து பார்க்கலாமா? இந்த ஷெடியூலை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு வந்து டாபிக் வைஸாக ஒரு 49 தேர்வு பார்க்க போகிறோம். அந்த டாபிக் வைஸ் தேர்வு பொறுத்த வரையும் உங்களுக்கு டெய்லியுமே டெஸ்ட் இருக்க போகுது. இப்போ பாருங்களேன், டெய்லி டெஸ்ட்னா உங்களுக்கு நிறையலாம் இருக்காது. திருக்குறளில் ஒரு அதிகாரம் ஒழுக்கமுடைமையா, அடுத்து இலக்கியம்ல ஒரு 2 நோட், 4 அடியா 4 மணி கடிகை, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம். அடுத்து இலக்கணத்துல ஒரு டாபிக் கொடுப்பாங்க, இப்போ இணை எழுத்தறிதல், வினா எழுத்தறிதல், சுற்றெழுத்தறிதல். சார் எனக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஆல்ரெடி படிச்சவங்களா இருந்தீங்கன்னா இதை ரிவிஷன் பண்றதுக்கு 1 மணி நேரம் போதும் சார். ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு 1 மணி நேரம் போதும். ஆனால் இலக்கணம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதுக்கான கிளாஸுக்கு கொடுத்துருவோம். மற்றதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் இதை முடிச்சிடலாம். அடுத்து ஒரு 1 hour 1/2 hour டெஸ்ட் போடுவீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்லா படித்தவங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம். நான் புதுசாக படிக்கிறேன் சார் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் அதிகபட்சம் அவ்வளோதான் நீங்கள் தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. இது மாதிரி டெய்லியுமே உங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்து என்ன செய்வோம் அப்படின்னா சனிக்கிழமை வரை உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா, இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட். அதாவது திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரை நடந்த எல்லா டெஸ்ட்டையும் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டாக ஞாயிற்றுக்கிழமை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை டெஸ்ட், 49 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இதுக்கான ஷெடியூல் வந்து நம்ம பேட்சில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இதுவே வந்து 2 மணி நேரம் வீடியோ ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா முழு தேர்வு. இப்போ வந்து 49 தேர்வின் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் கேப்ல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு 11 ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 49 தேர்வை நல்லா எழுதிட்டு இந்த 11 டெஸ்ட்டை நீங்க நல்லா எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 12வது தேர்வு டிஎன்பிசி ஒரிஜினல் எக்ஸாம் வந்து கொஸ்டின் கிடைக்கும் போது நீங்க நிச்சயமாக தமிழ்ல 100க்கு 100 எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி ஷெடியூல் கொடுத்துட்டோ, எப்படி டாபிக் வைஸ் டெஸ்ட் நடக்க போது, எப்படி ஃபுல் டெஸ்ட் நடக்க போது எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இப்போ இந்த பேட்ச்ல என்னென்ன விதிமுறைகள் இருக்கு, என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ தேர்வு வந்து எப்போ சார் நடைபெறும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நைட் 8 மணிக்கு டெஸ்ட் கொடுப்பாங்க. காலையில் அடுத்த நாள் காலையில் 10 மணிக்குள்ள முடிக்கணும். அவ்வளோதான் சார் டைம். அதுக்கு மேலெல்லாம் உங்களுக்கு டைம் கிடையாது. அதுக்குள்ள முடிக்கலாம்னா என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா பேட்ச் விட்டு வெளில எடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த டைம் இதுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. டெஸ்ட் எழுதுறவங்க மட்டும்தான் பேட்ச்ல இருக்கலாம். டெஸ்ட் எழுதாதவங்க ஆட்டோமேட்டிக்காக பேட்ச் விட்டு வெளில போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? சரி சார், தேர்வுக்கான மெட்டீரியல் எதை சார் படிக்கணும் அப்படின்னா பள்ளி புத்தக மெட்டீரியல் கம்பல்சரி படிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கம்பல்சரி படிங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது 3 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? தேர்வு வந்து முழுக்க டெலிகிராமில் தான் இருக்க போது, ஆன்லைன் முறையில் தான் இருக்க போது. ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதின உடனே உங்களுக்கான மார்க் என்ன, நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க எல்லாமே நீங்கள் உடனே வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இந்த டைம் வந்து கம்பல்சரி வழங்குவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் தமிழ்நாடு அளவில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். அதாவது முதல் 10 ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் ஓகேங்களா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட். அப்படி 10 ரேங்க் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெயிலியர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ 100 மார்க்குக்கு தமிழ் டெஸ்ட் வைக்கிறேன்னா நீங்கள் மினிமம் 90+ தாண்டணும். ஏன்னா ஈஸியான டாபிக், ஈஸியான சிலபஸ். ஸோ இதில் நீங்கள் 90 தாண்டினா மட்டும்தான் ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் 100 வந்து தொட முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி தேர்வு எழுதலை அப்படின்னா கட்டாயமாக பேட்சை விட்டு வெளில எடுத்துருவாங்க.
ஓகேங்களா. இந்த பேட்சில் எப்படி இணையணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான டெலிகிராம் பேட்ச் லிங்க் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷன், தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. வீடியோவுக்கு கீழே சின்னதாக ஒரு ஏற மார்க் இருக்கும், அதான் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம், அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இதில் என்னென்னலாம் சார் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் மெட்டீரியல் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம், 1 year மெட்டீரியல் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம், டெஸ்ட்டு வீடியோ கிளாஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஆன்லைன் டெஸ்ட்டு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதில் ப்ரீவியஸ் டாபிக் இருக்குல்ல, அதுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதுக்கான பிடிஎஃப் வேணும்னா மட்டும், பிடிஎஃப் தேவைப்படுறவங்க மட்டும் வேணால் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், திரும்பவும் சொல்ல, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டாபிக் வைஸ் பிடிஎஃப் வந்து எழுத நேரம் இல்லாதவங்க மட்டும் இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், கட்டாயம் வாங்கிக்கலாம். இல்லை சார் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். ஓகேங்களா. அதே மாதிரி ஆன்லைன் கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃபாக தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ பேட்ச் தான். உங்களுக்கு அடிப்படை என்ன தேவையோ எல்லாமே நாங்கள் இலவசமாக கொடுத்து உங்களை ஒரு கன்சிஸ்டன்ஸியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேட்ச் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து சரியான முறையில் இந்த பேட்சை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ மீண்டும் ஒரே ஒரு முறை இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு மட்டும் சொல்லிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப எளிமையானதான், தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் நைட்டு 8 மணிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இன்னிலேருந்து ஜாயின் பண்ணி கூட டெஸ்ட்டை வந்து கரெக்டாக வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். எல்லா டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல், வீடியோ கிளாஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் பேட்சில் இருக்கும், நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. நன்றி.